நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா ஜப்பான் மக்கள் ஏன் பெரும்பாலும் மெலிதாகவும் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளோடும் இருக்காங்கன்னு? அவங்க நம்மள மாதிரி தான் சாப்பிடுறாங்க. அரிசி சாதம், நூடுல்ஸ்னு கார்போஹைட்ரேட் உணவுகளை விரும்பி சாப்பிடுறாங்க. ஆனாலும் அவங்க கிட்ட உடல் பருமன் பிரச்சனை ரொம்பவே குறைவு. இது எப்படி சாத்தியம்? அவங்க வாழ்க்கை முறையில் மறைஞ்சிருக்கிற சில எளிய ரகசியங்கள் தான் இதுக்கு காரணம். வாங்க அந்த 7 பழக்கங்கள் என்னென்னு பார்க்கலாம். 80% மட்டும் சாப்பிடுற பழக்கம். ஜப்பான்ல ஹரா ஹச்சி பூன்னு ஒரு பழமொழி இருக்கு. இதோட அர்த்தம் வயிறு 80% நிரம்புற வரைக்கும் மட்டும் சாப்பிடு என்பதுதான். அதாவது வயிறு முட்டை சாப்பிடுறதுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் சாப்பிட இடம் இருக்கும் போதே அவங்க சாப்பிடுறதை நிறுத்திடுவாங்க. நம்ம வயிறு நிறைஞ்சிருச்சுங்கிற சிக்னல் மூளைக்கு போறதுக்கு சுமார் 20 நிமிஷம் ஆகும். அதுக்கு முன்னாடியே சாப்பிடுறதை நிறுத்துறதால அதிகமா சாப்பிடுறது தவிர்க்கப்படுது. இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமேன்னு தோன்ற அந்த இடத்திலேயே நிறுத்தி பாருங்க. செரிமானம் எளிதாகும், உடம்பும் லேசா உணரும். சின்ன சின்ன அளவுல உணவு, ஒரே பெரிய தட்டுல எல்லாத்தையும் போட்டு சாப்பிடுறதுக்கு பதிலா ஜப்பான் மக்கள் சின்ன சின்ன கிண்ணங்கள்ல பலவிதமான உணவுகளை பரிமாறுவாங்க. ஒரு கிண்ணத்துல சாதம், இன்னொன்னுல சூப், மற்றொன்றில் காய்கறிகள், மீன் தனித்தனியா இருக்கும். இப்படி சாப்பிடும்போது மெதுவா ரசிச்சு சாப்பிடுவோம். பல வகை உணவுகளை சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும். ஆனா மொத்தமா பார்த்தா அளவு குறைவாதான் இருக்கும். இதனால உடம்புக்கு அதிக கலோரி சேராது. தினமும் நடக்கிற பழக்கம். ஜப்பான்ல பொது போக்குவரத்தை தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. இதனால மக்கள் தினமும் நிறைய நடக்கிறாங்க. வீட்டில இருந்து பஸ் ஸ்டாப் வரைக்கும், ரயில் நிலையத்துக்குள்ள ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து இன்னொன்னுக்கு, அப்புறம் ஆபீஸ்க்குன்னு அவங்க நடை தொடரும். இதுவே அவங்களுக்கு ஒரு தினசரி உடற்பயிற்சி மாதிரி ஆகிடுது. தனியா ஜிம்முக்கு போகணும்னு அவசியம் இல்லாமலேயே அவங்க உடம்பு எப்போதும் ஆக்டிவா இருக்கு. பாரம்பரிய உணவு பழக்கம். ஜப்பானிய பாரம்பரிய உணவு முறை ரொம்பவே சமநிலையானது. அவங்க உணவுல அரிசி, காய்கறிகள், மீன், சோயா பொருட்கள், கடல் பாசி, அப்புறம் சூப் முக்கியமா இருக்கும். பொரிச்ச உணவுகளுக்கு பதிலா வேக வச்ச, கிரில் செஞ்ச அல்லது லேசா வதக்குன உணவுகளையே விரும்புவாங்க. இதனால எண்ணெய் பயன்பாடு ரொம்ப குறைவு. அதே போல இனிப்பு வகைகளும் ரொம்ப குறைவு. இயற்கையான சுவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதால உடம்புக்கு தேவையற்ற சர்க்கரை சேராது. இனிப்பு பானங்களுக்கு பதிலா பச்சை தேநீர். நம்மில் பலர் தாகம் எடுத்தா சோடா, கோக் மாதிரியான சர்க்கரை அதிகமுள்ள பானங்களை குடிப்போம். ஆனா ஜப்பான்ல பச்சை தேநீர் தான் அவங்களோட தேசிய பானம். அவங்க சாப்பிடும் போதும் சரி, மற்ற நேரங்களிலும் சரி, சர்க்கரை சேர்க்காத பச்சை தேநீரை தான் அதிகமா குடிப்பாங்க. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமா இருக்கிறதோட உடம்புல சேரக்கூடிய ஆயிரக்கணக்கான தேவையற்ற கலோரிகளையும் இது குறைக்குது. இரவு நேரம் லேட்டா சாப்பிடாம இருக்கிறது. ஜப்பான்ல பல குடும்பங்கள்ல இரவு உணவை சீக்கிரமாவே முடிச்சிடுவாங்க. ராத்திரி ரொம்ப நேரம் கழிச்சு சாப்பிட்டுட்டு உடனே தூங்க போனா அந்த உணவு கொழுப்பா மாற வாய்ப்பு அதிகம். சீக்கிரமா சாப்பிடுறதால தூங்கறதுக்கு முன்னாடி அந்த உணவு செரிமானம் ஆகிடும். இது நல்ல தூக்கத்துக்கும் உடல் எடை அதிகரிக்காம இருக்கவும் உதவுது. சாப்பிடும்போது கவனமாக சாப்பிடுறது. நம்மள பல பேர் டிவி பார்த்துக்கிட்டோ மொபைல் நோண்டிக்கிட்டோ சாப்பிடுவோம். இதனால நம்ம எவ்வளவு சாப்பிடுறோம், என்ன சாப்பிடுறோன்னே கவனிக்க மாட்டோம். ஆனா ஜப்பான்ல உணவுக்கு மரியாதை கொடுத்து சாப்பிடும் போது முழு கவனத்தையும் அதுல செலுத்துவாங்க. இத்தடக்கமாசுன்னு சொல்லி சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு வாய் உணவையும் நல்லா மென்னு அதோட சுவையை ரசிச்சு சாப்பிடுவாங்க. இப்படி கவனமா சாப்பிடும் போது குறைவான அளவிலேயே மன நிறைவு கிடைச்சிடும். ஆக ஜப்பான் மக்கள் மெலிதாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதோட ரகசியம் ஏதோ மாய மந்திரமோ விலை உயர்ந்த டயட்டோ கிடையாது. அது அவங்களோட வாழ்க்கை முறையோடு ஒன்றி போன சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள் தான். நாமளும் இந்த பழக்கங்களை ஒரே நாள்ல மாத்தணும்னு அவசியம் இல்லை. இதுல ஏதாவது ஒன்னிலிருந்து ஆரம்பிப்போம். ஒரு சின்ன மாற்றம் கூட உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும். மெதுவா ஆரம்பிச்சா நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் வரும்.
ஜப்பானியர்களின் இந்த ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களில் எதை நீங்கள் முதலில் முயற்சி செய்ய விரும்புகிறீர்கள்? உங்களுக்கு உதவ நான் இங்கே இருக்கிறேன். இது போன்று இன்னும் பல சுகாதார பழக்க வழக்கங்களை அறிந்து கொள்ள சாம்ஸ்பாக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.